வணக்கம் நேர்களே, நான் உங்க அபிநயா. இன்னைக்கு சினிமா செய்திகள்ல நாம பார்க்க போறது ஒரு இந்தி நடிகையோட மரணத்தை பத்தி தான். 1972ல தர்மேந்திரா நடிப்புல வெளியான சமாதிங்கிற படத்துல வர்ற பாங்லே கி பீச்சே என்ற பாட்டு அந்த காலத்துல ஏக பாப்புலர். ஆஷா பரேக் நடனத்துல லதா மங்கேஷ்கர் பாடி அசத்தி இருப்பாங்க. 1972ல வந்த இந்த படத்தோட பாட்டை 2002ல ரீமேக் பண்ணி ஒரு நடிகை பாப்புலர் ஆனாங்க. அவங்க தான் ஷெஃபாலி ஜாரிவாலா. இவங்கள பிக் பாஸ் சீசன்ல பார்த்திருப்பீங்க. 2002ல காண்டா லகா கேர்ள் அப்படின்னு ஒரு சிஸ்லிங் ரீமிக்ஸ் வீடியோ வெளியிட்டு பாப் கலாச்சாரத்துல கவனம் ஈர்த்த நடிகையா தன்னை முன்னிறுத்திக்கிட்டாங்க. இந்த பாட்டு இன்னைக்கு வரைக்கும் சோசியல் மீடியால கூட பேசப்பட்டுட்டு வருது. காண்டா லகா கேர்ள் ஆல்பம் ஒரே நாள்ல ஷெஃபாலிய பாப்புலர் ஆக்குது. இதுக்கப்புறம் பாலிவுட்டோட முன்னணி ஹீரோக்கள் சல்மான் கான், அக்ஷய் குமார் படங்கள்லயும் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வருது. தென்னிந்திய சினிமாவில் கூட இவங்க ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடி இருக்காங்க. தமிழ்ல சசிகுமார் நடிப்புல வெளியான நாடோடிகள் கன்னடத்துல ஹூதுகாருன்னு ரீமேக் ஆச்சு. பவர் ஸ்டார் புனித் ராஜ்குமார் நடிப்புல வெளியான இந்த படத்துல பங்கஜான்னு ஒரு குத்து பாட்டுக்கு டான்ஸ் ஆடி அசரடித்திருப்பாங்க ஷெஃபாலி ஜாரிவாலா. சாண்டல்வுட்ல இந்த பாட்டு ஏக பாப்புலர். யூடியூப்ல 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை கடந்து இன்னைக்கு வரைக்கும் ஹிட் அடிச்சிட்டு இருக்கு இந்த பாட்டு. பாலிவுட், சாண்டல்வுட்னு ஏக பாப்புலரா 2015 வரைக்கும் பிஸியா இருந்தவங்களுக்கு அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் குறையவே அவங்களுடைய கவனம் தொலைக்காட்சி பக்கம் திரும்புது. ரியாலிட்டி ஷோ, வெப் சீரிஸ், பிக் பாஸ் சீசன் 13ன்னு மறுபடியும் பரபரப்பா பல நிகழ்ச்சிகள்ல பங்கேற்று தன்னை பிஸியா வச்சுக்கிறாங்க. 2015ல நடிகர் பராக் தியாகி அப்படிங்கிறவரை 2ஆவதா திருமணம் செஞ்சுக்கிட்டு மும்பையிலேயே செட்டில் ஆகுறாங்க. ஷெஃபாலி நடிச்ச பேபி கம்னா வெப் சீரிஸ் அங்க ரொம்ப ஃபேமஸ். நடிப்பு மட்டுமல்லாம உடற்பயிற்சி வீடியோ, நடன நிகழ்ச்சிகள்னு உயிர் போற கடைசி நாள் வரைக்கும் நிகழ்ச்சிகள்ல பங்கேற்றுக்கிட்டு வந்திருக்காங்க ஷெஃபாலி. 43 வயசுலயும் பிஸியா வலம் வந்த நடிகை ஷெஃபாலி ஜாரிவாலா கடந்த வெள்ளிக்கிழமை அவங்க வீட்டுல இரவு 10 மணிக்கு திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்துட்டாங்கன்னு வந்த செய்தி பாலிவுட்டையே அதிர்ச்சி அடைய வைக்குது. மருத்துவமனைக்கு கொண்டுட்டு போறாங்க. அங்கு அவரை பரிசோதிச்ச மருத்துவர்கள் வரும் வழியிலேயே அவர் உயிரிழந்து விட்டதா தெரிவிக்கிறாங்க. இதுக்கப்புறம் மும்பையில் இருக்கக்கூடிய கூப்பர் மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக ஷெஃபாலியோடைய உடல் கொண்டு போகப்படுது. இதுக்கப்புறம் வர்ற செய்திகள் தாங்க அதிர்ச்சியா இருக்கு. முதற்கட்ட ஆய்வுல அவருக்கு ரத்த அழுத்தம் குறைஞ்சு மாரடைப்பு வந்ததுன்னு சொன்னாங்க. இத பத்தி ஷெஃபாலியின் கணவர்கிட்ட போலீசார் விசாரிச்சப்போ சத்யநாராயணா பூஜைக்காக ஷெஃபாலி சாப்பிடாம விரதம் இருந்ததாகவும், விரதத்தை முடித்த போது முதல் நாள் சமைச்ச உணவை உட்கொண்டதாகவும் அவர் சொன்னாரு. அதற்கப்புறம் அவர் சரிந்து விழுந்ததா வாக்குமூலம் கொடுத்தாரு. ஆனா போலீஸ் தரப்புல சொல்ற தகவலோ அதுக்கு நேர்மாறா இருக்கு. மும்பை அந்தேரி பகுதியில் இருக்கிற ஷெஃபாலியின் இல்லத்துக்கு விசாரணை மேற்கொள்ள மும்பை போலீசாரும் தடயவியல் நிபுணர்களும் வெள்ளிக்கிழமை நள்ளிரவே போய் ஆய்வு நடத்தி இருக்காங்க. அப்போ அவங்க வீட்டில் இருந்து வைட்டமின் சி, குளோட்டோதயான், உடல் தோற்றத்தை இளமையாக்குவதற்கான மருந்துகளை பறிமுதல் செஞ்சிருக்காங்க. இந்த மருந்து குறித்து ஷெஃபாலியோடைய கணவர் பராக் தியாகி கிட்ட போலீசார் விசாரிச்ச போது மருத்துவர்களோட அறிவுரை இல்லாம இந்த மருந்துகளை ஷெஃபாலி எடுத்து வந்ததா அவர் சொல்லி இருக்காரு. கைப்பற்றின இந்த மருந்துகளை பரிசோதனைக்காக ஆய்வகத்திற்கு போலீசார் அனுப்புறாங்க. இளமை தோற்றத்திற்காக அவர் எடுத்துக்கொண்ட மருந்துகளே அவருடைய உயிரை பறித்ததான்னு போலீசார் விசாரிச்சுட்டு வர்றாங்க.
ஷெஃபாலியின் மரணத்துக்கான காரணம் குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் வெளியாகாத நிலையில சந்தேக மரணம்ங்கிற பிரிவுல வழக்கு பதிவு செஞ்சு பல்வேறு கோணங்கள்ல போலீசார் விசாரணையும் நடத்தி வர்றாங்க. வைட்டமின் சி குளோட்டதையான் மருந்து மாத்திரையாகவும் ஊசியாகவும் எடுத்துக்கொள்ளப்படுது. இது எதுக்கு பெண்கள் அதிகம் பயன்படுத்துறாங்கன்னா, சருமத்தை பளபளப்பாக்கிறதுக்கும் தோல் சுருக்கத்தை நீக்கி இளமையான தோற்றத்தை பெறுவதற்காகவும் இது அழகு கலைக்கு பயன்படுத்தப்படுது. பொதுவாகவே இந்த மருந்து யாருக்கு முதல்ல அவசியம்னா, புற்றுநோய் கீமோதெரப்பி கொடுத்த நோயாளிகளுக்கு அவங்க தோல்ல பல பிரச்சனைகள் சருமம் பாதிப்புக்குள்ளாகும். அதுக்கு பயன்படுத்துற இந்த மருந்தை தன்னுடைய வயதான தோற்றத்திலிருந்தும் தோல் சுருக்கத்திலிருந்தும் மீட்டெடுப்பதற்காக மருத்துவர் பரிந்துரை இல்லாமலே பெண்கள் பயன்படுத்துறாங்க. இந்த மருந்து அதிகமான பயன்பாட்டுல இருக்கிறது நம்ம இந்தியாவில தான். சரி, இந்த மருந்து மருத்துவர் பரிந்துரை இல்லாம எடுத்துக்கிட்டா என்ன ஆகும்னா, இது ரத்தத்துல கலந்து உயிரிழப்பு வரை கொண்டு போகும்னு எச்சரிக்கிறாங்க மருத்துவர்கள். யூடியூப், இன்ஸ்டா பிரபலங்கள் தங்களுடைய அழகு ரகசியம்னு இது மாதிரி தவறான வீடியோக்களை வெளியிட்டு அதை என்கரேஜ் பண்ணதால இந்த பயன்பாடு பரவலானதுக்கு காரணம்னு மருத்துவர்களே சொல்றாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்கின் டைப் இருக்கும். ஒரே மருந்து எல்லாருக்கும் செட் ஆகாதுன்னு எச்சரிக்கிறாங்க மருத்துவர்கள். உயிரிழந்த ஷெஃபாலி தன்னுடைய அழகை தக்க வச்சுக்கிறதுக்காக மட்டுமே ஒரு நாளைக்கு 8 மாத்திரை வரைக்கும் கூட சாப்பிடுவாங்கன்னு செய்திகள் வருது. மாதத்துக்கு ஒரு முறை தோல் பளபளப்புக்கு IV சிகிச்சை எடுத்துப்பாங்கன்னு சொல்றாங்க. இதை மருத்துவர் ஆலோசனை இல்லாம சரியா பண்ணலன்னா ரத்த அழுத்தம் அதிகமாகி மாரடைப்பு வர்றதுக்கு கூட அதிக வாய்ப்பு இருக்குன்னு எச்சரிக்கிறாங்க மருத்துவர்கள். அழகு வரும் முன்னாடி ஆபத்து வரும் பின்னாடி அப்படிங்கிற மாதிரி அழகு சாதன பொருட்கள்ல ஒளிந்திருக்கிற ஆபத்துகள் பற்றி விவாதம் நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்தியாவில் ஆண்டுக்கு 250 கோடிக்கு மேல அழகு சாதன பொருட்கள் விற்பனையாகுது. பெண்களை நடமாடும் அழகு சாதன பெட்டகமா மாற்றி வச்சிருக்கு இன்றைய கமர்ஷியல் மார்க்கெட் உலகம். சருமத்தை பளபளப்பாக்கும், முடி உதிர்வை தடுக்கும், தோல் சுருக்கத்தை நீக்கும், முகத்தை வசீகரமா காட்டும், முகத்தை ஏன் உடல் அமைப்பையே மாத்தலாம் அப்படின்னு அள்ளி விடுற வாக்குறுதிகளுக்கு மயங்காம எது உண்மை, எது நம்ம உடம்புக்கு சரிப்பட்டு வரும்னு தீர யோசிச்சு மருத்துவர்கள் அறிவுரையோட இந்த அழகு சாதன பொருட்களை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது நடிகை ஷெஃபாலியோட மரணம் வெளி உலகுக்கு புரிய வச்சிருக்கு. இனி வர்ற நாட்கள்ல ஷெஃபாலி மரணத்துக்கு வேற ஏதாவது காரணம் இருக்குமா அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.